ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். தேவ தூதர்களால் போற்றப்பட்டிருந்தாலும் அவர்களின் மூலம் துதி பெற்று கொண்டிருந்தாலும் திருப்தி அடையாமல் தன் சாயலாக மனிதனை உருவாக்க வேண்டும் என்று ஏதேனின் தோட்டத்தின் வெளியே இருந்து மண் எடுத்து தன் சாயலாக மனிதனை உருவாக்குகிறார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்குகிறார். இவர்கள் 2 பேரோடும் கூட தேவன் குளிர்ச்சியான நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சகவாசம் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டு அவ்விதமாகவே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தனிமையாய் இருக்கிற ஏவாளை கண்டு சத்ருவாகிய சாத்தான் பேச்சியை தொடங்குகிறான். கவனிங்க, தேவனோடு கூட உருவாட வேண்டிய ஏவாள் சத்ருவோடு கூட பேச்சியை தொடங்குகிறாள். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவனை அறிந்த குடும்பங்கள் இன்றைக்கு டிவியோடும் சீரியலோடும் சினிமாவோடும் சோஷியல் மீடியாவில் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியங்களிலும் ஈடுபட்டு சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறார்கள். தேவனோடு கூட இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களில் ஒருவர் மூலம் சத்ருவாகிய சாத்தான் நுழைந்து அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறான். அந்த குடும்பத்தையே கெடுத்து விடுகிறான். அந்த குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் இல்லாதபடிக்கு அந்த குடும்பத்தை சீரழிக்க வைக்கிறான். இன்றைக்கு என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, தேவ குடும்பமே, நீ யாரோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறாய்? தேவனோடு கூட உருவாட வேண்டிய நீ, தேவனுடைய ஆலயத்தில் சகவாசம் கொள்ள வேண்டிய நீ, தேவனை அறியாத பிள்ளைகளோடு கூடவும் உட்காராத இடத்தில் உட்கார்ந்து சேரக்கூடாத நண்பர்களோடு கூட சேர்ந்து உலக ரீதியான ஆச்சாரங்களோடு கூட ஈடுபாடு கொண்டு இன்றைக்கு தேவனோடு கூட இருக்க வேண்டிய அந்த சகவாசத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறாய். அவனோடு கூட உருவாடும் பொழுது தேவனுக்குரியதான பக்தியும் பயமும் எந்த விதத்தில் உனக்குள்ள வர வாய்ப்பில்லை. பெருமை கொண்டவனோடு கூட உருவாடும் போது பெருமை தான் வரும். பெருமையுள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் நீ பெற்றுக்கொண்ட மகிமையின் கிரீடத்தையும் மகிமையும் இழக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறவன். ஆனால் உனக்காக சிலுவையில் பலியாகமாயிருக்கிற இயேசு உனக்கு மறுபடியும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தீர்மானம் செய்து கொள். நீ யாரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள போகிறாய்? யாரோடு கூட உன்னுடைய சகவாசம் இருக்க போகிறது? முடிவெடுத்துக்கொள். நீ ஒருவன் குடும்பத்தில் ஆண்டவரோடு கூட சகவாசம் இல்லாததுனால குடும்பம் மொத்தத்தையும் அவன் சீரழிக்க செய்கிறான். குடும்பம் மொத்தத்தையும் அவன் கெடுக்க செய்கிறான். ஒருவர் போதும் அவனுக்கு. ஏவாள் ஒருத்தியை வச்சு தன் சாயலாக படைக்கப்பட்ட ஆதாமையும் வீழ்ச்சி அடைய செய்தான். ஒருவன் போதும், ஒருத்தி போதும் அவனுக்கு. ஆகையால குடும்பமாய் தேவனுடைய சந்நிதியில் வாருங்கள். ஆலயத்தில் அவருடைய சகவாசத்தை தேடுங்கள். பரிசுத்தவான்களோடு கூட உங்களுடைய சகவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தமாகவும் அவருடைய சகவாசத்தினாலும் நிரப்பி உன் எல்லைகள் சுற்றிலும் தேவ தூதர்களால் நிரப்பி உன் வீட்டையும் உன் வாழ்க்கையையும் நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சகவாசத்தில் மேன்மை இருக்கிறது. எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. நிம்மதி இருக்கிறது. சந்தோஷம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இழந்து போயிடாதீர்கள் என் சகோதர சகோதரனே. இத்தனை நாள் நீ எப்படி இருந்தையோ விட்டுவிடு. இனிமையாவது ஆண்டவரோடு கூட சகவாசம் வைத்துக்கொள். ஆண்டவர் உன்னோடு கூட சகவாசம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார், துடிக்கிறார். அவருடைய சகவாசத்தை நீ ரெக்கக்னைஸ் பண்ணு. ஆண்டவர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.